கொடுத்து சோத்துக்கு 10 மூட நெல்ல கொடுத்து நம்ம தோணி மலை விறகு கட்ட வாங்கி கொடுத்து நொட்டு நொட்டு மட்டும் அடிச்சு இப்ப நான் வந்துச்சு ஒரு மலை போனேன் கூப்பிடும் போது வா சில்லுமு காத்து முடியும் அப்புறம் கதைக்கு அப்பாறப்பட்டு நான் உனக்கு அப்பாவா என்னை கிளட்டு போய் ஆக்கினதே நீதான் சாமியார் நீ போட்டிருக்க வேஷத்துக்கும் உன் தொக்க எடுத்த உடம்புக்கும் நான் மரியாதை ஐயா நீங்க இன்னும் போலையா போங்க நான் 10 மணில இருந்து இங்கனே உட்காந்துருக்கீங்க பஸ் கிடைக்காத ஆளு மாதிரி ஏன்னா மணி 3:45 ஆயிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல எனக்கு வாங்க நாங்க போல இல்ல ஆமா அப்படியே போங்க வாத்தியா அவர் பெரிய உண்மையானே வந்து பாட போறார் ஓ அப்படியே வீட்டுக்கு போயிடாதீப்பா போயிட்டு வந்துருங்க ஒண்ணுக்கு சந்திக்காத நாரதரே கிடையாது பரிச்சூர் பழனி தாத்தேன் டெத் ஆயிட்டாரா ப்ரோ இது உலக அதிசயம் இறந்து கொண்டாரு மதுரை பி ஆறுமுகம் கேது சொல்லவே இல்லை கேட்டு புதுக்கோட்டை முத்தப்பா என்னடா நீ நாடகத்துக்கு வந்தே கேதம் சொல்ல இப்ப சொல்றால மாட்டிக்கிற அலிநகரன் ஆதிநாராயணன் நீ நாடகத்துக்கு வர செத்து போனார் முண்டை அவர் சொல்றாரு பப்புனுக்காரே வீணையை தொடச்சு பூட்டணுமா ஆமா பெரிய ரேஸ் வண்டி பத்த போறேன் உனக்கு நான் பூட்டி வச்ச பண்ணி அப்படியே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்து அண்டாவை கொண்டு வந்துடும் வீட்டுக்கு நீயே இந்த மிஷினை சமக்க முடியாம தான் தெரிற பண்ருட்டாமலும் தான் இப்படி வர்றாரு என்னமோ கிளையா அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு பூ கட்டி விடணுமா வெளியே தெருவு போயிட்டு வந்தா உனக்கு என்ன சொன்னேன் இன்னைக்கு உன்னை கொலையாத்துருவேன் எல்லாமே தெரியுமாக்க அப்ப இந்த ஊருக்கு வர ரோடு தெரியாம உண்டாங்க நீ சுத்தி திங்க சித்துக்கு வைக்க போயிடலாம் எதை சரித்தையா மயனா போனேன் கதைக்கு நீ ஜாமியாரு நான் கோமாளி படிக்கதே கிடையாது இன்னி வாடா போறாங்க அந்த வீட்டுல நாய் கிடக்கு கடிச்சு போறேன் வியாபாரம் பார்க்கல அங்கே ஓ அது இல்லையே பண்டாரை வரவேற்பது தமிழ் பண்பு வாங்க அப்படின்னு சொல்லணும் வாங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காளா அப்பா அம்மா நல்லா இருக்காளா உங்க நாம உதயம் என்ன அப்படின்னு கேட்கணும் கேட்டியா நீ சிவராத்திரி கேட்க மாட்டேன் விரதம் என்ன விரதம் சிவராத்திரிக்கு எப்படி விரதம் இருப்பாங்க அது எந்த கால பூஜையில விரதம் வந்தா நன்மை வரும் சொல்லியா வலது கால தூக்கம் நீ சொன்ன எந்த கால தூக்கம் எந்த காலம்னு கேட்டேன் பேசியா ஏ ஏன் கத்துற இருக்கிற 10 பேர்த்தையும் விரட்டி விட்டு தெருவுல தெரிய போறேன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு சிறுத்து பேசியா சிவரா சொடக்குன்னு இடத ஒடிச்சு முடியாப்பா ஏற்கனவே ஒடிச்சுட்டாங்க மயிர் மயன் மயிர் மயன் மருமையனே சரி இரு மயிர் மயன்னாக்கா சரி நான் மயன் மயிர் சரி சம்பளம் 4000 வாங்குறேன் என்கிட்ட குட்டை பிஸ்கட் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்றேன் இந்த கம்பு கூட்டு மசத்தா எடுத்தாங்க சிவன்ராத்திரி எடுத்தோம்னா நீ சத்தியம் பண்ணிட்டு போனேன் சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறதுனால நான் இருக்கல இதுல இந்த மாசத்துல எவனாவது விரதம் இருப்பானப்பா இந்த கொடுமையா உண்மையாகவே நேற்று மாலை கழட்டினேன் மாலை விட்டுருந்தேன் சரி அதனாலதான் தாடி கூட இருக்கல வந்த நோக்கம் ஐயா வந்த நோக்கம் ஒரு நோக்கமா தான் வந்திருக்கேன் இங்க ஆள்ல போயிட்டு வா நீ நினைக்கிற நோக்கம் கிடையாது நீ யாரு எவ்வளவு எங்க அப்பா இருக்காருல்ல ஆமா படுத்திருந்தாப்புல இல்ல ஏய் நான் யாருன்னு தான் கேட்டேன் எறும்பு கடிச்சு பிடிச்சி எனக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும் அடிச்சு போடுவேன் யாருன்னு கேட்டு யாருன்னு சொல்லு தூக்கி எரிஞ்சன்னா சரவணா ஆம்பளி பாரெல்லாம் உடச்சு மரியாதை கழட்டி போடா சாமியார் பேசிக்கிட்டு இருக்காரு நீ எந்த ஊர் முத நான் மேலூர் அங்க இருந்து நம்ம ஊருக்குள்ள பேசினா என்ன பாத்துக்கிட்டு இருக்க ஆடா பாயிடா 100 ரூபா தரீங்க வேண்டா பாயிடா கேச வேணாலும் தானே போக அவனை ஏவி விட்டு நான் போயிருக்கேன் யார் நீங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா இருக்காருல்ல இருக்காரு சித்தி இருந்துச்சுல உங்க அப்பாவுக்கு சித்திக்கு என்ன அதான் அது எது கிருப்புர் அப்படின்னா என்னமோ தெரியல கிருப்புர்னு சத்தம் கடிச்சு ஓடிட்டாங்க கருவுல இருந்து ஓடி இருக்காங்க சரி எங்க அம்மா இருக்குல்ல ஆமா எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிறந்தவங்க நான் உங்க அம்மாவுக்கு
எங்க அப்பாவுக்கு. எப்படி பாதி பாதியாவா? சராசந்தன் பிரதானே ராமாயணத்துல ஆளுக்கு ஒரு வாரம் ஒத்திக்க வச்சுக்கிட்டாங்க. அப்பதான் இது பண்ணார்ல, எது ஒண்ணா செய்வனையா டாஸ் போட்டாரு. கிரிக்கெட் விளையாடி இல்ல, அப்பா ஸ்பின் பவுலிங் போட்டாரு, அந்த பவுன்ஸ் டச் ஆகி. அறிவிட்டவனே ஆறாணி. எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தவங்க. உங்க அம்மாவுக்கு பிறந்தியா உங்க அப்பாவுக்கு பிறந்தியா? அம்மாவுக்கு. அப்ப உங்க அப்பாவுக்கு பிறக்கல. அப்பதானே வாழைச்சீட்டு குடிச்சாரு. எது வாழை ஜூஸ் குடிச்சாரா? அப்பதாங்க இது பண்ணாரு. எதுங்க பண்ணாரு? 100 நாள் அட்டை பதிஞ்சாரு. 100 நாள் அட்டை பதிஞ்சோம்னாக்க பிள்ளை வந்துடுறேன். அங்க பதிஞ்சிட்டு இங்க வந்து ரேக வச்சிருக்கோம். ரேக வச்சோம்னா பிள்ளை வந்துடும். அதிசயமா பேசாத, உன் மேல எனக்கு சீனி வரும். அதனாலதான் உன் மேல சீனி வருது. கேட்கிற கை பதில சொல்ற அறிவிட்டவனே. அப்பா அம்மாவை தாலி கட்டினார்ல. ஆமா, அடியாளம். அப்பா வந்து அம்மாவுக்கு தாலி கட்டினாரு, அதனால நீ வந்து தாலி எங்க கட்டினாரு? தாலி எங்க கட்டினாரு? பாண்டியூர் முக்க. உங்க அம்மாவோட உடம்பு எங்க நான் புடிச்ச மண்டபத்துல வச்சு கட்டினாருங்க. நீங்க ஏங்க பதறீங்க? அதை கேட்கல தம்பி. உங்க அப்பா வந்து உங்க அம்மாவோட உடம்புல எந்த இடத்துல தாலி கட்டினாரு? உடம்புலையா? காத்துல. காத்துல? காத்து வாக்குல சொல்லி கழுத்துல கொண்டு கட்டினார். கழுத்துல கட்டினாரு. ஆமா. நீங்க எங்க இருந்தியா? நான் தானே மைசெட்டு போட்டேன். நான் கல்யாணமே ஆகுது, அப்புறம் பிறக்கவே இல்லையோ, பதட்டப்பட்டி. அம்மா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், உண்மை என்னமோ உங்க உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கை வைக்கல. ஏன் பத்திரிக்கை வைக்காத பரவாயில்ல, உடல் வஞ்சனம் வைக்காம மாட்டேன். உனக்கு எந்திரிச்சு போடான்னு பந்தியில சொல்லிட்டேன். ரொம்ப அறிவுபூர்வம் பேசாத, ரெண்டு நொங்க நடிச்சு கூட. சரி, என்ன தெரியும் கேட்டிய? உனக்கு கவி பேச தெரியுமா? பேச தெரியுமா? 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 ஏயா முக்காலம் அறிந்தவனா, அஷ்டமா சித்துக்களை கட்டவனா, என்ன வேணாலும் பேசுவேன். நீ என்ன கேள்வி கேட்டாலும் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். எந்த கல்ல பெற்றுவேன்? அஷ்டமா சித்துக்களை கட்டவன். நாலப்பலா கல்லவே கட்டணம் கட்டினேன். கை தட்டலாம். என்னாச்சு? யோ, இந்த பாடியை போய் எழுப்பிடுங்கப்பா. அனிமா மகிமா லகிமா பிராப்தி பிரகாமி விசத்துவம் வைசத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டவன். கூட விட்டு கூடு பாய்வேன். நான் ஒன்னே பாய்வேன். நீர் மேல நடப்பேன். நான் தண்ணியை போட்டு படுப்பேன். அவ்வளவுதான். அதாவது நெருப்புக்குள்ள நான் பூந்து போவேன். நெருப்பு தண்ணியை விட்டு அணைச்சு விட்டுருவேன். முடிஞ்சு. எது வேணாலும் ஆஃப் பண்ணிட்டே இருப்பேன். நட்டாமரை கயத்தில் நன்னலும் சேர்ந்தார்கள் கட்டாரை கட்டாரை காமலும் கற்பிலா முற்கரை முற்கரை முகப்படும் முதுவாரை காட்டை முகப்படும். அவ்வளவுதான். என்ன பிரச்சனை? ஏன் அப்ப பேசிட்டே இருக்கும்போது என்ன கெட்ட வார்த்தையில வைக்கிறேன்? கெட்ட வார்த்தையா? யோ, நட்டாமரை கயத்தில் நன்னலும் சேர்ந்தார்கள் கட்டாரை கட்டாரை காம். சொல்லு. நான் சொல்றேன். சொல்லு. தீப்பிடிக்க முத்தம் கொடுறோம், திமுறெல்லாம் கொஞ்சம் கடிதா. இதெல்லாம் ஒரு கவியாரா? இந்த அவளுக்கு தெரியும். ஐயா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா, அவள் சொன்னது புரிஞ்சா? நான் சொன்னது புரிஞ்சுன்னு சொல்ற ஆள்லாம் கைதுங்க. நான் கவியை பேசுறேன். போயிட்டு ஆடி 3ஆம் தேதி வா. உனக்கு இத்தனை மதிப்பு இல்ல. அதெல்லாம் தெரியும். வேலை பேசு. என்ன பேசுறேன்? ஒப்புடன் அவ்வளவுதான். ஒண்ணு நீ பேச இல்லாட்டி என்ன பேச இல்ல பேசுவேன். நான் ஒரு கவி சொல்லுவேன், நீ ஒரு கவி சொல்லு. சொல்றேன். ஒப்புடன் முகமது வந்து உண்மை பேசி பேசு பேசு. ஏன் பயப்பட? கூழ் ஊத்துனாலும் உப்பு போட்டு குடிச்சுட்டே மிளகாய் கடிச்சு குடிக்கணும். இந்த உப்பில்லா கூழ்வார்த்தால உண்மையை அமரமாக உப்படும். அதே உப்புன்னு ஏன் போட்டுக்குது அப்படியே இருக்கேன். உப்பு இல்லையா? முப்படு வாழணும். உங்க நிறுத்தி வர கப்பிய பசிங்களா? கப்பிய போட்டு அடிச்சு 1.5 ஜல்லி அடிச்சு காங்கிட்ட போடும். துபாய் செல்லும் பேருந்து நிலையம். எப்படி அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஆறுது. ஒண்ணு நீ பேச இல்லாட்டி என்ன பேச விடு. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாத பேசியா? உனக்கு தெரியாத பேச. சரி சரி. ஓடி 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 உட்கார்ந்த சோரி நாடி நாடி நாக்காளி உடஞ்சு போச்சு. ஆச்சாரிய கூப்பிட்டு ஆணி அடி. உங்ககிட்ட கவியை பேசணும்னாக்க நான் தெரியாத பேசு. தெரியாத ஏதாவது புதுசா கொப்புளி கொப்புளிக்கவா உள்ள இருந்து எடுங்க. இது எனக்கு தெரியுங்க. சரி, சின்ன பிள்ளை சொல்ல எழுப்பி கேட்டேன். வேற கவி தெரியாத கவி சொல்லு. தெரியாது. உனக்கு தெரியாத கவி நான் சொல்றேன். வண்டு மயில கூந்தல் வள்ளி அவ்வளவுதான். இது தென்னை மரம் அந்த இதுல சொன்னதையா? தட்டிட்டா பேக்கூதி. அப்படி கிடையாது.
தத்தித்தா தாது துரி திருச்சி சொல்லு புதுப்பட்டி போண்டை. சரி நான் யார் தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு உள்ளதான் அப்படியா? ஏடா எவனுக்காச்சும் மீச இப்படி இருக்குமாடா? சரி, எனக்கு உலகத்துல எவனுக்கு அது இப்படி இருக்கு? நான் கோமாளி, நான் எப்படி வரல, நீ என்ன எப்படி வர்றீங்க? எப்படி வந்தேன்? கொத்த வெதரை இழந்த மாதிரி. அப்படி கிடையாதுங்க. இது மகன் யார் அந்த பெயரையா? உன்னை எங்கனையே பார்த்திருக்கேன். எங்க வந்த மறந்து தெரியுதா? பார்லிச்சி பிஸ்கட்ல பார்த்தா ஒரு பொம்மை அப்படித்தாண்டா இருக்கும் தான். ஏதோ சரிச்சேன். சரி இருக்கேன். சரியா? நான் யார் தெரியுமா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு. அதுதான் சொன்னேன், சீரணியை தின்னுட்டு சட்டிக்குள்ள வைக்காது, எறும்பு கடிச்சு பிடிச்சா. அது கிடையாதுங்க, ஒரு பையனமா சொல்றேன். அதான் ராதாகிருஷ்ணன் யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியும்? தெரியாது. சிரிப்பு நடிகர், திரைப்பட நடிகர், MKR அன்பழகத்தின் நிறுவனர் MK ராதாகிருஷ்ணன் உலகமே தெரியும். தெரியுமில்ல? அப்ப உங்களுக்கு அடைமொழி அது. அதுபோல எனக்கு ஒரு அடைமொழி உண்டு. அதுபோல கனகப்பிரிய நாரர் என்பது என்னுடைய நாமோதயம். அப்பா உங்க அப்பாவை கேட்கல, உன்னையத்தையும் கேட்டேன். அப்பா என்ன? உங்கள அப்பா என்ன மரியாதை? உங்க பேர் என்ன சொன்னீங்க? நாரர். இதான இரும்பு தூக்கிட்டு போடணும். அன்னைக்கு ஒண்ணு இல்ல, கரியா யாரே நீ சொல்ற? பாம்பாட்டி முருகனை நம்ம விரட்டி போனோம்ல, நீ யார சொல்ற? இதே மாதிரி ஒரு ஆள் இருந்தேன். அவன் இந்திக்காரனா? அவங்கதான் குழந்தை எடுக்கிறாங்களே, இந்த இப்படி வர்றாங்களே. ஆமா, எல்லாருமே குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. ஆமா, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமா, நிறைய ஒன்னே பத்திரமா பாத்துக்க, ஒன்னே தூக்கிட்டு போயிடப்படுறாங்க. நீயே குழந்தைதே. இப்படியே பூடி விட்டாப்லையே. உங்க பேரு நாரதன்? நாரதன். எங்க அப்பா யாரும் தெரியுமா? திருச்சி கர்த்தா. ஏன் இங்க இடம் இல்லாம திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்தாரு? திருச்சியில படுத்தாங்க. யோ, சாக்கடையில கொசு வருமியா? கசட தவிர வள்ளினம், வெள்ளினம், இறக வரல இடையினம். சொல்லு. இந்த இதுக்கு தேன் பள்ளிக்கூடம் வேணாம்னு நாடகத்துக்கு வந்தேன். இங்கேயும் போட்டு இந்த சித்திர ஒண்ணா நான் இங்க லாட்டி சீட்டு கூட வைக்க முடியாது. அப்புறம் என்ன மதத்துக்கு நீ நாடகத்துக்கு போட்ட? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அப்புறம் என்ன மதத்துக்கு நாடகத்துக்கு போட்ட? நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். சொன்ன வார்த்தைக்கு 5 மணிக்கு மேல ஓவா வாங்க போது தெரியும். அப்பா அப்பான்னு வரல ஐயா, தெரியாம சொல்லிவிட்டேன் ஐயா. மிளகாத்தூள் வாங்க கூட காசு எல்லாம் மாறி கொடுத்தேன் பேசாம. சரி சரி. அப்பா பேரு பிரம்மா. அம்மா இல்ல, உங்க அம்மா? எங்க அம்மா வெள்ளை களி உடுத்த வெள்ளை படி மூணு வெள்ளை. அம்மா பேரு கேட்டா பேரை சொல்லு. கலைவாணி. அவ்வளோ முடிச்சுக்க. அதை விட்டு வெள்ளைப்பூடு வாங்கிச்சு, தக்காளி வாங்கிச்சு, அழுகி போச்சு. இல்லையா, அதான் பகிரமா சொல்றேன். எதுவும் சொல்ல வேணாம். சரி. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லப்பா, இந்த ஜென்மத்துல உனக்கு கொடுக்கவே மாட்டாங்க. என்ன சாபம் விடுற? யாரு அப்படி சொல்ற? நீ ஏன் உன் உடம்பு இழுத்துட்டு தெரிய முடியாம போற? இதுல உன் பொட்டாட்டியை கட்டி வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி ஓடுக்கிட்டே தெரியல. எதுக்கு சிரிக்கிறீ? இப்ப பொம்பளையால் சிரிக்குது. உனக்கு கல்யாணம் ஆனாலும் பொங்கு தலை. சரி இரு, அதாவது நீ கேட்கறதுனால நான் சொல்றேன். 300 ஜென்மத்துல 52 கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு. 52 உண்டாடி கட்டின வேணும். யார் விட்டு மெத்துக்குள்ள? 52 உண்டாட்டி 60 உள்ள. அந்த உடம்புக்கு இறங்குறதுக்கு காரணமே தானே. இதுக்கு நான் சொல்லாம இருந்திருக்கேன். ஏன் மூட தூக்குனிய? அப்ப இல்லையா, நாங்களாம் கண்ணால பார்த்தாலே போதுமையா, கற்பம் நிறுத்தி உடனே பிள்ளை வெளியில வந்துடும். நீ பார்த்தா கண்ணால பார்த்தாலே போதும், பிள்ளை வெளியில வந்துடும். அவளை காம கொடுக்கணும். அப்படி இல்லையா, நீங்களும் வந்து பிறக்கக்கூடியவர்கள், நாங்களாம் தோற்றுவிக்கக்கூடியவர்கள். தோசைக்கல்ல எழுதி பண்ணுவோம். தோசைக்கல்ல அறிவிட்ட முண்டை அது இல்ல. இப்பவும் பாருங்க, நான் எங்க இருந்து வந்தேன் தெரியுமா? எங்க? என்னுடைய அப்பா அப்புறமா அவரோட வலது துடையில இருந்து தோற்றுவிக்கக்கூடியவன் நான். என்னைக்கு பெத்துக்கிட்டு வந்த? பெக்க கிடையாதுயா, பொத்துக்கு தான் வந்தேன். அவ்வளவுதான். இப்ப 52 கொண்டாட்டி எங்க இருக்கு? 52 எங்க இருக்காங்க? 52 கொண்டாட்டில 51 மனைவிகளை முருகனுக்கு அச்சரமா கொடுக்குறேன். ஏன்னா பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. பழனியில் அந்த படிக்கட்டுல ஊரா உட்காந்து பூ யாரும் பாக்குறது கொண்டாட்டி? அது இல்லையா, சுவாமி மலையில 60 படிக்கட்டுகள் இருக்குல்ல. சுவாமி மலை 60 படிக்கட்டு வந்து என் பிள்ளை. அதாவது மனிதனாகப்பட்டவன் பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை மனிதனோட உடம்புல எத்தனை இடத்துல அணியணும்னா 17 இடத்துல அணியணும். 17 3 51 வரும். சரியா?
மீத உள்ள ஒரு மனைவி மட்டும் என்கிட்ட வரம் கேட்டான். என்னைக்குமே நான் உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்ட காரணம் அதுக்கு மட்டும் நகை ஓடாம வச்சிருந்தோம்ல. அப்படி இல்லையா, நினைச்சா வருவா, நினைச்சா போவா. அதனாலதான் மகதி ஆளாக கூட்டி வச்சிருக்கேன். இவன் ஆமா என் முன்னாடி திருச்சியில் தங்கராஜன் மிஷின் ரைஸ் மில்ல மாவு அரைக்கிறது அப்படித்தான் இருக்கும். அது இல்லையா, இசை மீட்டும் கருவியா. அதுக்கு இல்ல, எல்லா பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இது யாழ் யாழுன்னு. இவர் எதுக்கு தீர்மா வச்சிருக்காரு, நீங்க அம்பளி கொடுக்குற காசை பூரா உள்ள போட்டு வைக்க உண்டியல் சொல்லு, இல்லைன்னு சொல்லு, இதுல போட்டே இல்லையா. இந்த கட்டை 300 ரூபாய்க்கு வாங்கின பாவம் ஆச்சாரிக்கிட்ட. இந்த பூ ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சி போகும்போது நிலையில கட்டி இருந்துச்சு. சரித்தா விடு, அவனுக்கா நான் பக்கத்து கிடக்குறேன். அப்படி இல்லையா, நான் மேல ஊத்துல இருந்து வரேன். இதெல்லாம் வாடாமலர், வாடாமலர். நம்ம அரிக்காதா வாடாம. சரி, இப்ப கும்பல இல்லாம சும்மாதான் தெரியல. கெட்ட பெண்மை ஞானி. இது நரம்பு கோளாறான்னு. சரி, அப்படி வேணாம்னு வெறுத்துக்கையா. ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டிய என்னன்னு, நரம்பு லென்த் குறையுதாங்க. அப்படி இல்லையா, பொம்பளையே வேண்டாம், விட்டுரு, பொம்பளையே வேண்டாம். ஏன் கசகசம் இருக்க, வேண்டான்னு வெறுத்துக்கையா. எனக்கு பொம்பளையே வேண்டாம், உன்னை மாதிரி நான் இல்ல இல்ல. ஒரு தடவை கூட இல்ல இல்ல. உருண்டை எது சாப்பிட்டியா? எங்க உருண்டுக்கிட்டு சாப்பிடணும்? இந்த லேய உருண்டை எது சாப்பிட்டேன்னா வேணாம்னு சொல்லி இருக்கு. திரும்ப அங்கே நின்னுருக்க. கடல் உள்ள வாங்கிருச்சுன்னு சொல்லு. சரி சரி, அலை அடிச்சாச்சே. அலை அடிக்காம இல்ல. சரி, பொம்பளை ஆசிரியர்னா உள்ள ஒரு பொம்பளை இருக்கு. அப்படியா? நீங்க என்ன கூண்டலுக்கா இங்க வந்தீங்க? சும்மா காவலுக்கு வந்தோம். யார் யாரு? என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு நம்மால். அப்படியா? நீ என்ன உன் தங்கச்சி பக்கம்? ஏய், நீ பாட்டுக்கு அது பக்கத்துல போயிடாத. அது பாட்டுக்கு சுழட்டி உன்னை வந்து தென்னந்தட்டின்னு சொல்லிட்டு திண்டு வரும். அப்போ உன் தங்கச்சி யானைங்கிற? என் தங்கச்சி இல்லைங்க, ஏன் ஆளுங்க. உங்க ஆளா? ஆளா எங்க 12 லிட்டர் கிரேன்ருங்க. 12 சுவிட்சியை போட்டீங்கன்னா கிரிஞ்சு முடிச்சாங்க கூட்டம். ஏன் அப்படி அந்த மாதிரி எதுக்கு சத்தம் கேட்குது? அது போல்ட் சரியில்லை. என்ன ஓட வேண்டியானே? என்ன ஓட்டேன், கிருப்தா 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 கிருப்தா. விளக்கண்ண ஓட வேண்டியானே? விளக்கண்ண ஓட்டே இப்ப சொல்லடிக்கிட்டு லப்புட்டப்போ லப்புட்டப்போ அழைச்சி அன்னைக்கெல்லாம் கல்லு மண்டையில அடிச்சு. நீ வேணா அந்த சுவிட்சியை போட்டு விடுவேன். மரட்டு சுவிட்சை போடுவோம். பாப்பா போய் 5ஆம் நம்பர் ரூம்ல பாடு. அது போறத பாருமே இப்படியே. கண்ணே, அருமையான மரியாதைமா, நல்லா வருவீங்க மேடம். இவன் தூங்குறதுக்கு ஆப்பு மொத்தத்தை ஆப் பண்ணேன் பாரு. இவன் எப்படியா கொஞ்சம் வயசு கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும், உள்ள கொள்ளும் பெண்கள் வந்து மெல்ல மெல்ல ராகம் போட்டு காலம் போட்டு ஆடுதம்மா. கண்ணம் ஒட்டிக்கொள்ள கட்டிக்கொள்ளும், கட்டிக்கொண்டு ஒட்டிக்கொள்ள உள்ள கொள்ளும். கற்பனை கொஞ்சிடும் தாவணி சந்தன
எதற்காக செல்லம் அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு ஒரு சூப்பர் கிராக்கிங் மாட்டி. அப்படியா? ஆமா விச்சு. வலுவான கிராக்கியா சோப்புலாங்கி கிராக்கியா? இதோட நம்ம 2 பேரும் செட்டில் ஆயிரணும் விச்சு. அவ்வளவுதான். அடிச்சலா உனக்கு சரியா வருமா? தூக்கி இடுப்புல வச்சா பால் குடிப்பாப்லையா இருக்க? இது ஒரு கிரேரி மாதிரி பாக்குறது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வில்லலாமா? கழட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு வா. அவர் ஒன்றும் செய்யவில்லை, நான் தான் செய்தேன். விச்சு என்ன உன் பவரை காமி விச்சு. பொம்பளைங்க காத்துப்பட்டு நான் பாத்துக்கிறேன். எந்த யாரு வந்தாலும் எனக்கு 800 ரூபா கொடுத்துருங்க. அப்படியா? சொல்றியா சாமி? சொல்றியா? ஏதாவது சொல்லு. சொல்றியா சாமி? சொல்றியா? ஐயா சாமி சாமி அதுல துருப்பு பிடிக்க போதுவோம். அத மிஷினை கலட்டி வையா. அவரால முடியலன்னா வீணையை காமிக்கிறாரு. எப்படி சாமி? ஐ நல்லா செய்யறாரு. சரி, நீ என்ன வேலை பார்க்கறாங்க? நான் மாடு மேய்க்கிறோட சரிங்க. மாடு மேய்க்க மாமா வேலை பார்க்கறாங்க. ஏய் கோதுமை தவடி. என் மாமாவை பார்த்து என்ன பார்த்து மாடு மேய்க்க விடுறது சரி, கட்டுறது இல்ல. 52 கொண்டாட்டியை கட்டி இந்த லட்சணத்துல வச்சிருந்திருப்பா. முடியாம கிடையாதுயா. ஏறாம இருக்கேன். முடியாம இல்ல. ஒரு அடி ஆடுறா குறுக்கு ஒடிஞ்சு நாளை பெரிய வச்சு நான் அடிக்கலாம் என்று போனேன். அவர் அதை காட்டி பயமுறுத்தி விட்டார். இந்த மிஷின்ல 2 தொலைஞ்சு. எவ்வளவு பெரிதாக இருக்கிறது சுவாமி. என்ன எல்லாத்தையும் பார்க்க வந்திருக்கு? எதுவும் ஆதாரத்தை பதிய போறியா? மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல வழி பேசடி. அப்பா துண்ணூறு ஓட்டு விடுறேன். வெக்கப்படாங்க சாமி. எதுக்கு வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாத பயந்து பிள்ளைக்கு இருள் அடிச்சிருச்சு. அத்தா அது போய் வீட்டுல தனியா உளுந்து உற வச்சாங்க. தங்கச்சி பார்த்தா எனக்கு பரவாயில்லன்னு வருது. ஏமா தந்தி ஓனல சாதிச்சியாமா? அவர்தான் என்னை சாய்த்து விட்டார்.
அண்ணன் உனக்காக கோடாலி தட்டை ஒண்ணு பிடிச்சி கோடாலி தட்டேன் அப்படின்னா வரும் பாருவேன் தட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? அம்மாட்ட இருந்து வந்தீங்களா? ஆண்டுகளா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கேமா உங்க மயன்? என்ன சாமியார இடுப்புல தூக்கிட்டியே? அவர் இவ்வளவு நேரம் உள்ளே பால் அடைந்து கொண்டிருந்தார். அம்மா அடைத்தவுடன் அப்படியே புறையேறுமே பிள்ளைக்கு. அதனால்தான் வாயில் வைத்து அடைத்து விட்டேன். சோழிய முடிச்சிட்டிய. நான் ஒண்ணுமே செய்யலையே. என் மயன் எல்லாத்தையும் தொலைச்சுங்க பால் வழி. ஐயோ யாருன்னு இந்த குழந்தை? இது மேகி கொடுத்துட்டு வாங்கினேன். ஏங்க ஒரு மலாரியா உப்பிக்கிட்டு இருக்கேன். என்ன சுவாமி? என்னங்க ஒரு மாதிரியா கூலம் வைக்க கூலம் தெரிச்சது மாதிரி இருக்கேன். என்ன நாங்க பள்ளிக்கூடம் விட்டாங்க போ. சாமி பாட்டு தங்கச்சி. ஐயோ அது சல்லாரைய சளிச்சுதான் குடிக்கும். எப்ப நாடகம் இல்ல பால் பண்ண வச்சு நடத்துறேன் நான். இந்த பிள்ளை ஆனா அசந்தவே இருந்தானா ரஞ்சித்து வச்சுக்கிட்டு பொழைக்கவே முடியாது. இன்னொரு தடவை ஏறி உட்காருங்க. 60 ரூபா தான் சார்ஜ் வாங்குவேன். இருப்பது எங்களுக்கு குலப்பண்பு. அத தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால் நான் வரவேற்பு கொடுத்துருமா? எனக்கு 5 கிலோ நல்ல பொறுப்பு கொடுத்தாங்க. போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு உழைக்க தலைவா தவப்புதம்மா வருகவி உந்த என்ன பாம்பு பரடுது அந்த கதை தலைவா தவப்புதம்மா வருகவி உந்த தாமரை தாழ் பறித்தே வாழ்கவி நிலையான புகழ் கொண்ட தலை செல்வனி நினைவான குணம் கொண்ட அருள் வெல்லவி நெடுங்காலமா வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி அருகிய செறிந்துரம் காடு தலைவா தவப்புதம்மா வருகவி முந்தன் தாமரை தாழ்வடி வாழ்வு ஏத்திதான் கூட்டு போக முடியும். வெள்ளை கலையுடுத்தி என்னன்னு அண்ணே அபிநயம் முடியும். ஓ அப்படி இப்படி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணிப்பு உண்டு. நீ சொல்றதுக்கு மக்களுக்கு நான் வேலை சொல்றேன் சொல்றேன். சரிங்க. வெள்ளை கலை உடுத்தி அப்படி என்றால் வெள்ளை ஆடை உடுத்தி வெள்ளை பணிப்பு உண்டு. வெள்ளை பூடு 3 கிலோ அது இல்லையாத்தா? வெள்ளை பணிப்பு உண்டு. வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பான். கமலம் என்ற தாமரை மலை. தாமரையில எப்படி வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசிரமித்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணின் மைந்தனாகிய நீங்கள் எங்களிடத்திற்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம் 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 புண்ணியம். அத்தாடி கொஞ்ச நேரத்துல கை ஹீட்டா தெரிஞ்சு. வணங்குகிறேன் சுவாமி. நேரம் நீ தடவுனது அந்த புள்ள நீ தூக்கி வச்சது மட்டும் 8400 ரூபா புல்லு வந்திருக்கு. மிஷின்ல எடுத்துட்டேன். அந்த ரஞ்சித்து டேய் வாங்கி வச்சிரு. நான் போய் வேற எதுவும் பெட்டுக்கிட்டு சேதமா இருக்கான்னு உள்ள பாருங்க. சரி என்னம்மா என்னைய ஒரு நேரம் தூக்கு ப்ளீஸ். அண்ணனை தூக்கல எனக்கு மூச்சு போய் வந்துரும். உள்ளதானே வர்றேன் போட்டா பெண்மகளை வரவேற்க தமிழர் வரவும் மர்மம் சற்றும் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பது உண்மை. இதுவரை யாரும் வாழ்க்கையில் கொள்ளாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உலகிழந்த உத்தமன் மேற்பாடி நாங்களும் வாழ்க்கை சாட்டையில் ஆடினார். தீங்கின்றி நாராளம் திங்கள் 36 வயது ஓங்கு பெருசனல் ஊடுகைகள்
பூங்கு விளைவதில் பொறிவிண்டு கண்பெடுப்பு தேங்காதை விற்கின்ற சிறுத்தமணி பற்றி வாங்க குரநோய்க்கும் வள்ளல் வரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து நீங்காத செல்வம் நிறைந்து அடியார்கள் வாழ அரங்கரகர் வாழ சடவோடு நூல் வாழ கல் தூண்ட மனதுகள் வாழ மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வாழ்த்தார் கூட இசைக்கு முறைப்படி என்ன சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தார். புகழ் மிகுந்த மறைவள நாட்டினிலே மாநில புகழ் மிகுந்த மறைவள நாட்டினிலே மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழ நீ வாழ உங்குள வாழ குடிவாழ குறிஞ்சியின் கொற்றவனம் நம்பி இனந்தவள் தாழ் துதிக்க குலமகளே நீ வாழ நீ வாழ்க உன் குலம் வாழ்க உன் குடிவாழ்க மங்களமாகவே வாழ்வயம்மா மங்களமாகவே வாழ்வயம்மா மங்களமாகவே வாழ்வயம்மா மாதவன் தோழ்ந்து மலைவாரம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா நீ வாழ்க வள்ளுவர் காரணம் இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது வருவிருந்து வைகளும் ஓபுவான் வாழ்க்கை பருவந்து பாய்படுதல் என்று விருந்தவர்களுக்கும் முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு உபசரித்த நீ வாழ்க. மேலும் உண்மை பற்றிய சகல விவரமும் எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட உம்முடைய நாவலை சொல்லணும் எம்முடைய செவியால கேட்கணும்னு ஒரு சிறிய அவள் இருந்தாலும் கூட கேட்கின்ற விவரங்களுக்கு விவரம் மாறி வரணும் அப்படிங்கிற என்னுடைய அவா இருந்தாலும் கூட கதையின் முறைப்படி ஆகியனாலே தாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்டை பற்றிய விவரத்தை கூர்ந்து பார்க்கலாம். உப்பில்லாத கூழ் பார்த்தால் உண்பது அமிர்தமாகும். தெய்வலகவாசி நீங்க, பூலகவாசி நாங்க. தெய்வலகவாசியாக இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிறீங்க. பூலகத்துல திணைக்காடுக்குள்ள திணைக்காவல் பாக்குற என்னை சந்திக்க இருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக வந்துடும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுங்க. எந்த இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்கணும், எந்த இடத்துல தட்டணுமோ அந்த இடத்துல தட்டணும். திறக்காத கதவை தட்டியும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்காத இடத்துல கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்றாங்க. எத்தனை பேர் எத்தனை இடங்களை சென்று தட்டாலே சிறப்பு கிடைச்சிருக்கு. அதனால தெய்வங்களை நேரில் சந்திக்கிற தெய்வலோகவாசி நீங்க. நாங்க அப்படி கிடையாதுங்க. ஒரு கல்லை வைத்து இதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு பூஜை செய்யக்கூடிய சாதாரண மாண்டபிரிவு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது எங்க அண்ணனும் வாத்தியாரும் நிறைய விவரங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து
நான் கூட கொஞ்சம் சரி நிறைய விவரம் பேசுறப்பல இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. ஆனா முதல் கோணல் முற்றிலும் கோணல். வண்டு விழி கற்கண்டு விழி மாது வாழ்ந்திருக்கும் நாடு எதிர்ச்சல் கூறு. இதுல என்ன குறை? பெரிய நக்கீரர் பேத்தி. நீங்க என்ன பெரிய ஒட்ட குதிரை எடுத்து கொடுத்தால? ஆமா. இல்ல ஆமா வாமான்னு இருக்கீங்க. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்ததுனால ஒட்ட அது நீங்கள் இல்ல, அது நீங்கள் இல்ல. அவர் செய்த சிறப்பு எத்தனை பேர் எத்தனை இடங்களை சிறப்பு செஞ்சிருக்காங்க. எல்லா சிறப்பும் நான் செஞ்சேங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது. அவர்களை ஆட்டி படைக்கிறது நான் தான். ஆட்டி யாரு? அவர்களை அவர்களை என்ன நீங்க ஆட்டி படைக்கிறீங்க? நாங்க இல்லாம ஒரு நீங்க எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் இருங்க, யாரும் எல்லாம் ஆட்டி படைங்க. எத்தனை பேர் ஆட்டி படைச்சாலும் இந்த இடத்துல என்ன ஆட்டி படைக்க உங்களால முடியாது. புரியுதா? ஏன்னா நீங்க 7 அறிவு, நான் 6 அறிவு. இது உங்க இடம் கிடையாது, இது என் இடம். தலைமை பொறுப்புல இங்க காவலை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இருந்த இடத்துக்குள்ள வந்து இருந்த இடத்த வந்த வளம் தான் நல்லமா. ஆமா, இருந்த வெள்ளத்தை வந்த வளம் தன்னா தான் வந்த வளத்துக்கு சிறப்பு. இருந்த வெள்ளம் சரியா இருந்தா வந்த வெள்ளம் தள்ளவும் முடியாது, அதே இடத்துல நின்றுமா. சரிங்களா? எந்த வெள்ளத்தை எப்படி தள்ளுங்கிறது நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே இடத்துல தண்ணி கிடந்துச்சுன்னா அது பேரு. உங்களுக்கு முன்னாடி சரியான பாடல பாட தெரியல. என்ன பாடம்? விளக்கம் இல்லாம நீங்க தெய்வ தானே, ஏதோ படிச்சவர் தானே, பிரம்மாவின் மகன் தானே, உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய உலகத்தை படைக்கூடிய அந்த பிரம்மாவுடைய மகன் நீங்க. ஆனா ஒரு பெண்ணுடைய விழிகளை எப்படி வர்ணிக்கணும்னு தெரியாத பட்சத்திலே வண்டு விழி கற்கண்டு விழி மாது அப்படின்னு சொன்னீங்களே, எந்த வண்டு? வண்டுல நிறைய வண்டு இருக்கு. காட்டி கொடுத்தது ஒரு வண்டு, கமண்டத்தை அடைச்சது ஒரு வண்டு, துளைத்து சென்றது ஒரு வண்டு, தூது சென்றது ஒரு வண்டு. எத்தனை வண்டு இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க எந்த வண்டு கூப்பிட்டு பெண்ணுடைய விழிகளை சொன்னீங்க? மான் விழியால் சொல்லிருக்கலாம், வேல் விழியால் சொல்லிருக்கலாம், கையல் விழியால் சொல்லிருக்கலாம். இது எதுவுமே அல்லாம வண்டு விழின்னு சொன்னீங்கன்னா தொலைக்கிற வண்டா? எந்த வண்டு? எந்த வண்டு கூப்பிட்டு நீங்க சொன்னீங்க? விளக்கம் முன்னாடி சொல்லணும். புரியுதா? விளக்கம் இல்லாம சும்மா ஒரு இந்த பாட்டை பாடிவிட்டு நான் பாடுக்க போவோம்னு நினைச்சீங்க, நல்லா இருக்காது. அப்புறம் நான் ஒரு மாதிரியான ஆளு. புரியுதா? எப்படிப்பட்ட ஆளு? நீங்க பேச்சு திறமை எப்படி இருக்குன்னு பாப்போம். பாத்தியார பேச முடிஞ்சா பேசுங்க, நீங்க போயிட்டே இருங்க. உங்க யாரும் வற்புறுத்திங்க கூப்பிடல. ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும்ல. வண்டு விழி கற்கண்டு மூலியமாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல்லுவதே அப்படின்னு நான் கேட்டுக்கேன். ஒரு கேள்விக்கு நீங்க கேட்டிருக்கீங்க, நான் பதில சொல்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரலையே? என்ன கேட்டீங்க? கதை பாடல் பண்ணீங்களா? உங்களுக்கு கதை பாட்டு வேணும்.